அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால பண்றாங்கல்ல அந்த பாடிஸ் எல்லாம் தான் இங்க அனுப்புறாங்க. ஏன்னா வயித்துல வாட்ச் வச்சு திட்டுறாங்க. கமல் கே சம்பந்தம் மாதிரி என்ன நோட் பண்றியா? வெளிநாட்டுக்கு அனுப்பி வாட்ச் எடுக்கிறாங்க. இதான் கதை. அயன் படத்தையும் கமல் கே சம்பந்தத்தையும் ஒண்ணு பண்ணிட்டான். அப்பா இறந்துட்டா, கவர்மெண்ட் வேலையில இருக்க அப்பா இறந்துட்டா பொண்ணுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி, பொண்ணுக்கு வேலை கிடைக்கிறதா இருந்ததை அவளுக்கு தள்ளி விட்டுட்டு எனக்கு வேலை கொடுங்கன்ட்டு அவரு தேவா வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி. ஆனாலும் அந்த பொண்ணு தான் பாடி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிது. ஆமா, எல்லா வேலையும் அதான் பாக்குது. இவர் வெறும் பட்டன் தான் அமுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு எப்படி செத்தாங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க கூலிங் கூடயே சேர்ந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பேச்சு கொடுத்துட்டு எல்லாம் பண்றாரு. அவர் பேச்சு கொடுத்த கூலிங்க இருப்பாங்க, கூலி வேலையை செய்வாங்கல்ல, அவங்களோட டெட் பாடிலாம் வருது. ஒரு பாடி எரிக்கும் போது சட்டைய நவுத்தி பாக்குறாரு. இங்க இப்படி ஒய் ஷேப்ல தையல் போட்டிருக்காங்க. அங்கேயே தெரிஞ்சிடும் இவனுங்க ஆர்கன் ட்ரேடிங் தான் பண்றானுங்க, இதய கடத்தல் பண்றானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதய கடத்தல்னு தெரியாது, ஆர்கன் திருடுறானுங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கடத்தல் வந்து 2-3 பேர் பண்ணாங்க இந்த படத்துல. தயாளன் அவங்க கூட இருப்பாங்களே, ரட்சிதாராம் அவங்க எல்லாம் என்னோட இதய கடத்தல் பண்ணிருப்பாங்க. நாங்க அருமையா இருந்தது. கட் பண்ணிருங்க. கட் பண்ணிருங்க. ஒரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு தேவா, இன்னொரு சைடு அவனுங்க பாடிஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க அதை கிரீமேட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த ஒரு 10 minutes இருக்குல்ல, இவங்க ரிப்பீட்டடா ஒரு ருட்டீனுக்குள்ள போறாங்கல்ல, அந்த இடத்துல தனியா நான் ஒரு கதை சொல்றேன்னு ஒருத்தர் வாசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பட்டம் ஃபர்ஸ்டா ஃபுல்லா போட்டு கிழிச்சிட்டான் மனுஷன். இந்த மியூசிக்ரா எங்க மாமாவுக்கு நான் தான் பண்ணுவேன் பண்ணிட்டாரு. வேற மாதிரி ஆடினே இருப்பேன். சரி, இப்ப கதையில அடுத்து எங்க போகுது? மோனிகா பாட்டு நல்லாதான் இருந்தது, ஆனா ரொம்ப ரேண்டமா. இதே திருட்டு அகைன் பூஜா நான் பேர் சொல்லிருக்கேன்டா, மறந்து போயிட்டேன்டா. இந்த பாட்டோட பின்னாடி ரிஷியை வந்து டார்ச்சர் பண்றாங்க, கையில ஆணியெல்லாம் அடிச்சு சிலுவையில ஏற்றுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, சேர்லி இப்படி அடிச்சு உட்கார வச்சிடறாங்க. அப்படின்னு வச்சு உட்கார வச்சிடறாங்க. கிங் பின் நானே வரண்டா நேர்ல அப்படின்னு கிளம்பி வராரு. தயாளன் மண்டையிலேயே சுத்தி தருகிறாரு. கட் பண்ணி தேவாக்கு போயிடுவாங்க. தேவாவும் சுத்தியாசனும் பேசிட்டு இருப்பாங்க, காசு பிரிச்சுட்டு இருப்பாங்க. இவர் ஒன்னு சொல்லுவாரு, அதுக்கு அவங்க ஒன்னு சொல்லுவாங்க. இவங்க விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த சீன் பார்த்து இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான், என்னடா இவ விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க. கடைசியில அவங்க பிளேம் கேம் ஆடுறாங்க. நல்லா இருந்தது இந்த சீன், ரிலேட்டபிளா இருந்தது. 8 வருஷமா யாருக்குமே தெரியாம ரேட்டா இருந்தது மிஸ்டர் தயாளன் தான். எஸ், ரேட்டுன்னு தெரிய வந்தோடனே அடிச்சு கொண்டுருவாரு இவரு. சைமன் தேவாவை கூப்பிடுவாரு. இந்த மாதிரி நான் இவனுக்கு 2 பேரும் ரேட்டுன்னு தெரிஞ்சு போட்டுட்டேன், ஒருத்தனை போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி புதைச்சிரு, ஒருத்தனை கிரீமேட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அடிக்கிற மலையில தோண்டி புதைச்சா இவன் கையை நறுவிட்டு வெளில வந்துருவானா. சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு விரல் ஒரு கை வருது. பயந்துறாங்க, சுடுகாட்டுல பயந்தடிச்சு ஓடிடுறாங்க. ரொம்ப கெஞ்சுறான். இந்த காளி வெங்கட் பிகினிங்ல எப்படி கெஞ்சுவாரோ அதே மாதிரி கெஞ்சு, இந்த மாதிரி கெஞ்சணும்னா நம்மளுக்கு வந்து விட்டுறலாம் போல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகுது. பட் தேவா என்ன பண்ணிடுறாரு, விட்டுறாரு. இதெல்லாம் ஆனா ஒரே இதுவா காட்டல, ப்ரீ இன்டர்வெல்லே இதான். சைமனை பார்க்க இவர் போயிடுறாரு. அவங்க போனா ஃபுல் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, கலர் கலரா லைட் போட்டு. இவர் உள்ள போனோன்னு சைமன் என்ன பண்றாரு, பார்ட்டி பண்றாரு, தம் அடிக்கிறாரு, பார்ட்டி குடிக்கிறாரு, பார்ட்டி கேஎஃப்சில சாப்பிடுவாரு, பார்ட்டி கொலை பண்ணுவாரு, நல்ல ட்ரெஸ் போடுவாரு. பார்ட்டி சைமனோட ட்ரஸ்ட தேவா கெயின் பண்ணிடுறாரு. உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன் அப்படின்னு லேப்டாப் எடுத்து காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி தான் நமக்கு சொல்லுவாங்க, இவங்க பரிதாபப்பட்டு தயால ஒரு ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க, கூட சுத்தியாசனி இவர் அனுப்பிச்சிருவாரு. இவர் நம்ம ஏதோ நல்லது பண்ணிட்டோம்னு நினைச்சு சைமனை பார்க்க வந்தா சைமன் லேப்டாப்ல உன் ஃப்ரெண்டை கொன்னதே இவன் தான் அப்படின்னு காமிச்சிடுறாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, கடைசியா ராஜசேகர் இவர் காதுல ஏதோ சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா துடிச்சிட்டு இருக்காரு தேவா. இதெல்லாம் நடக்கும் போதே கால் வருது தயால் கிட்ட இருந்து, எப்படி ஏமாத்தின பத்தியா, மாட்டிக்கிட்டியா. வந்து இன்ஜின் டிரைவர் இருப்பார்ல, அவரை போட்டு தள்ளிட்டு உட்கார வச்சு நீங்க நினைக்கலாம் அப்படியே தள்ளி விட்டுலாமே சுத்தியாசன், ஆனா அவர் ஷால் எடுத்து இவங்க 2 பேர் கையும் கட்டிப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல 2 பேரும் அப்படிதான் சுத்துவாங்க. நாய் சங்கிலி கட்டிப்பாங்க, துப்பட்டா கட்டிப்பாங்க. நம்ம கபர் இருக்கார்ல, அவர் கழுத்தை வந்து அறுத்துறாரு. அது சரியா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த கட்டானா ஸ்வாட் எடுத்து அவர் பண்ற சேஷ்டைகள்லாம் நல்லா இருந்தது.
அப்பதான் நாகார்ஜுனா சொல்லுவாரு, அவன் சாவணுமா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுவோம். ஆனா இவர் முடிவு பண்ணி கொன்றுவாரு. கொண்டதுக்கு அப்புறமா கதவு திறந்து வெளில போயிட்டு கதவை சாத்திடுவாரு. கிங் பின் லைட் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இங்க எனக்கு ரொம்ப ஒரு இது என்னன்னா, இவரு தன்னோட நண்பனோட பொண்ணு வந்து ஒரு கெட்டவங்க கிட்ட துணைக்கு அனுப்புறன்ற பேர்ல அனுப்பி இங்க வந்தா தன்னோட ஃப்ரெண்டை கொன்னதே அந்த தயாளம் தான் தெரிஞ்சிருச்சு. இப்ப இவர் வந்து பயங்கர மாதிரி ஒரு ட்விஸ்டடான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாரு. அவர் வந்து அந்த நேரத்துல சிரிக்கிறாரு. அவர் கண்ட்ரோல் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, சிரிக்கிறாரு. சூப்பர். ஆனா அது விக்ரம் இன்டர்வலோட ஆப்போசிட் நினைக்கிறேன். விக்ரம் இன்டர்வல்ல வந்து அவர் கண்ட்ரோல்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான்ற மாதிரி முடியும் அந்த இன்டர்வல். நான் முடிவு பண்றேன், என் மூஞ்சியை ரிவீல் பண்ணுவேன், நான் தான் முடிவு பண்றேன். மூஞ்சியை விட நான் மாட்டணுமா இல்லையா நான் தான் முடிவு பண்ணணும், நீ என்ன பிடிக்க முடியாதுன்ற மாதிரி முடியும் அந்த இன்டர்வல். இதுல வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா இருந்தது. ஒரு அருமையான ஒரு டைலாக் பண்ணுவார். சைமனோட பையன் கிட்ட வந்து சொல்லுவாரு, ஏமாந்துட்டோன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டோன்னு தானே அப்படின்னாரு. தியேட்டரே ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இல்ல அது உண்மையானதுதான். நம்ம நிறைய நேரத்துல வந்து நம்மள டிச் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து நம்ம என்னடா நம்ம ஏமாத்திட்டோம்னு நினைப்போம். பட் ஒருத்தர் வந்து விட்றா தப்பிச்சிட்டோன்னு நடடான்னு சொன்னாங்கன்னா அதுதான் நீங்க ரொம்ப ஒருத்தங்க மேல ட்ரஸ்ட் வைக்கும் போது இது நடந்தா அந்த டைலாக் நினைச்சு பாத்துக்கோங்க. ரியாலிட்டி செக். வண்டியில ஏன்னா சைமனோட பையனை கட்டி போட்டிருப்பாங்க. வீடியோ கால் போட்டு தேவா வந்து என் பொண்டாட்டியை கடத்தி வச்சுட்டான், கொன்றுவன் மிரட்டுறான், உங்க பையனை கொன்னாதான் விடுவேன்னு சொல்றான், அதனால நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்திட்டு விடலாம்லடா, போட்டு குத்திக்கிட்டே இருக்கான். சைமனும் அதை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஸ்க்ரூ டிரைவர் நெஞ்சில இறங்கும். அவரோட கண் கலந்ததை தவிர முகத்துல சோகம் இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்ச அப்ப சோபரா இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஏத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அப்பதான்டா அவர் சோபரா இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் போய் குடிப்பாரு. ஞாபகம் இருக்கா அவனுக்கு? எப்பவுமே ஒரு மாதிரி ஜேடி வைப்லயே இருக்காருன்னு தோணுது. இல்ல ஜேடி வேற வைபாங்கலாம் போவே கூடாது யாருமே. சத்யராஜ் எப்படி கொண்டாரு? ஆமா, நெஞ்சிலேயே. இப்ப இவர் பையன் எப்படி கொள்றாரு? குத்தி குத்தி நெஞ்சிலேயே. அதனால அவருக்கு அப்படி அவருக்கு ஹார்ட் பிரேக்னா பிடிக்கும். எனக்கு இப்பதான் பிடிக்குது. இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெறும் கோல்டு வாட்ச் அதெல்லாம் ஸ்மகிள் பண்ணல, அவங்க வந்து ஹார்ட்டையும் ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எடுத்து விற்கிறாங்கல்ல, ஹார்ட் எங்க இருக்கு? மார்பாக்ஸ் உள்ள இருக்கு. அது ரிலேட்டடா ஒரு ஒர்க் பண்றாரு. அப்ப நெஞ்சில குத்துறாரு. உனக்கு புரியுதா அதோட கனெக்ஷன்ஸ்? புரியுதா? அவருக்கு ஹார்ட் பிரேக் பிடிச்சிருக்கு. ஹார்ட் பிரேக் பிடிக்கல மாமே உனக்கு. அவருக்கு ஹார்ட்டை பிரேக் பண்றதுல பிடிச்சிருக்கு. உள்ள எவ்வளவு அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி தப்பா பேசுறவங்க ரிவ்யூ கேட்டு போனீங்கன்னா சுத்தமா படம் பிடிக்காது. படம் நல்லா இருக்கு. டக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு இரும்பு ராட் எடுத்து குத்தப்பான். அவருக்கு பிடிச்சிருவாரு. அதை அப்படியே வாங்கி திருப்பியும் கல்யாணி கழுத்துலயே சொல்லுகிறாரு. கழுத்துலயே சொருவி அந்த வீல் சேர் ஒரே மிதி அப்படியே பூச்சி இழுத்துன்னு போவாரு. முடிய பூச்சி இழுத்துட்டு போய் தூக்கி வீசிடுவாரு கடல்ல. ஷார்க்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். வரலடா, வேற ஏதோ படத்துல பார்த்தா ரீசெண்டா. இது எல்லாத்தையுமே தயாளன் உட்காந்து பார்த்துட்டு அவன் வந்து அங்கேயும் சிரிப்பான். இந்த சிரிப்பு நான் எங்க ரிலேட் பண்ணிட்டேன்னா, இன்டர்வெல்ல வந்து நம்ம தலைவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சிரிச்சேன். அது மாதிரி ஒரு சிரிப்பாதான் நான் நினைச்சுக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டு ஒருத்தரை விட்டுட்டோமேடா. அந்த மேன்ஷன்லடா ரூம் 114ல இருந்து ஒருத்தர் வருவாருடா. ஐயோ அண்ணா அண்ணா எப்படி நாங்க மறந்தோமோ அந்த அளவுக்கு தான் அவர் கேரக்டர் இருக்கு படத்துல. டக்குக்கான லுக் அவர்கிட்ட இருந்ததுடா. ஆனா அதை யூஸ் பண்ணல. குக்கி வேணுமா? நான் போன் அடிக்குதுண்ணா. நீங்க பேசுங்க, பாத்துக்கிட்டேன். லிட்டரலா போன் வருது, கிளம்பி ஆர்பருக்கு போனோம். இவருக்கு ஒருத்தர் பைக் வந்து குடுக்குறாரு. தேவா பைக் எடுத்துட்டு போயிடுறாரு. போகும்போது பின்னாடி வந்து இடம் காலியா என்ன உட்காரலாம். இப்ப ஆனா என்னன்றாரு தேவா, வாழ்த்துக்கள் அதே மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இதுக்கு நடுவுல அந்த ஸ்ருதி ஹாசன் வந்து நான் கொல்ல மாட்டேன், அவ ஹார்ட் லிஸ்ட்ல இருக்கு, டோனர் லிஸ்ட்ல கீழே அமுச்சு விட்டுறாரு. வாக்கி டாக்கி எப்பயோ காணாம போயிரும், பறந்து கீழே விழுந்துரும், அவ்வளவுதான் பேசுவாங்க. டைம்லியா சூப்பரா இருந்தது. அந்த இடத்துல உபேந்திரா வந்து
ஆனா எல்லாருமே முடிஞ்சுட்டாங்கன்னா இந்த லேப் என்ன பண்ணிட்டோம்னா லேப் என்ன பண்ணிட்டோம்னா என்னங்களா பண்ணிட்டோம் அப்படின்னு முடிச்சிருந்தோம்னா சரிங்களா வச்சிடுறீங்களா அவர் எல்லாரும் லேப்ல இருக்கும்போது கொளுத்தி அவரும் கறி எவ்வளவு நேர்மை மார்க் ஆண்டனில அட பரதேசிங்களா பஸ்ல நானும் இருக்குண்டா அந்த மாதிரிதான் லிட்டரலா அருமையா இருந்தது. கொளுத்திட்டு வெளில வராங்க வெடிக்கு குத்தமா அப்படின்னு ஷிப்பு எல்லாருமே சேஃப். ஆனா ஹிந்தி கதினில் நடிச்ச ரோலெக்ஸ் வேற ரோலெக்ஸ் வேறு ரோலெக்ஸ் துரோகிங் சார் துரோகிங்ல கொண்டுட்டோம். எதிரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தலையை வெட்டிடு சிண்டிகேட்டோட ரூல் படி அப்படின்னா கத்தி எடுத்துட்டு போய் தேவா கழுத்துல அப்படி வைக்கிறாரு. குனிஞ்சிருக்க தேவாவை பார்த்துட்டு இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சைமனோட சிண்ட்ரோம் இவருக்கு சொத்திக்குது அப்படின்னு அவரும் அப்படின்னு பார்த்த உடனே பார்த்தா படத்திலேயே பெஸ்ட் ஒரு 3 நிமிஷம் சீக்வன்ஸ் வருது. இந்த படம் இந்த சீன் தான் படமே நினைக்கிறேன். அப்படி இல்ல 80ஸ்ல அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சத்யராஜோட வாய்ஸ் அது செம்மையா இருந்துச்சு. பார்க்கவே செம்மையா இருந்தது. ஒரு பஸ்ல ஒரு ஃபைட் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. சின்ன வயசு ரஜினி 80ஸ்ல வந்து தம்பிக்கு அந்த ஒரு ரஜினி மாதிரி இருந்த உட்காந்துட்டு பீடி அடிச்சுட்டு ஒரு டைலாக் கூலிங்களுக்கு ஏதாச்சும் நான் வருவேன்டாங்க. இப்ப தாகா வந்து தன்னோட ஃபேமிலியில இருக்க 2 பேரை கொண்டுட்டாங்க இல்லையா அப்படின்றதுக்காக தேவாவை பழி வாங்குறாங்கன்னு கேட்டா கிடையாது. ஆனா அந்த ஒரு ஷார்ட் செம்மையா இருந்தது. ஆமீர் கானும் உபேந்திரா அது சொல்லாத பாக்கட்டும் 3 பேர் இருக்காங்கல்ல அவங்க இருப்பாங்க. அதான் கிளைமேக்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் 6 அடி தோண்டி போச்சதுக்கே ஏஞ்சி வந்துட்டான்னு ஒரு 30 அடி தோண்டி சோபின் அதுக்குள்ள தள்ளி விடுறாங்க. அது வந்து பாக்குறதுக்கு 300 ஸ்பாட்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது. கிக்கூட் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஹெட் பம்ப் கொடுத்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுறா விழுந்துரும் போட்டு மூடிடுவாங்க. அண்ணா புதைச்சி மூடிட்டேன்னா அப்படின்னு நம்ம கொக்கி சொல்லுவாரு. கடைசியில சுத்தியாசனும் பிரீத்தியும் வெளியூருக்கு போயிருவாங்க. ஆனா இவர் கடைசி வரைக்கும் நான் தான் உன்னோட அப்பான்னு பிரீத்தி கிட்ட சொல்லவே மாட்டாரு. ஒரு ஹார்ட் புரோக்கனா பேர் கூட விக்ரம்னு நினைக்கிறேன். அவன் தான் 5921 நினைக்கிறேன்னு சொல்லாம இருந்தாரு. சொல்லி அவரு டக்குன்னு தம்பி மலக்கா வந்துட்டார். போர்க்கண்ட சிங்கம் கஷ்டமா. ஸ்டஃப் இல்லாத படம்லாம் இல்ல. ஒருத்தெல்லாம் தக் லைஃபும் இதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுன்னெல்லாம் போட்டுருந்தான். அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது படம். நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க. நீ கண்ட்ரோல் பண்ணி இப்பதான் போட்டுருந்தோம்.